யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அனே வேத வசனம் சொல்லுது. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உரைத்த வார்த்தை. உலகத்தில் 7 காரியம் ஆத்மாக்குது. ஆண்டவர் சொல்கிறார், என்று இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அதை வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. எந்த சூழ்நிலையில் வந்தாலும் 38 வருஷம் வியாதியில் இல்லை வருஷம் படுத்து கிடந்தான் பெதஸ்தா குளத்தில். ஒரு சில நேரங்களில் தேவதூதம் வந்து தண்ணீர் கலக்குவான். தண்ணீர் கலக்கும்போது எப்பேற்பட்ட வியாதியாலும் முதலில் இறங்க சுகம். இப்போ 38 வருஷம் வியாதி உள்ளவன் இதில் முதல்ல இறங்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். இறங்க முடியலை. இந்த சூழ்நிலையில் 38 வருஷம் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் வியாதி வந்தாலே மனுஷன் தாங்க முடியாது, சோறு உடைஞ்சு படுக்கையில் விழுந்து கிடப்பான். 38 வருஷம் பாருங்கள். ஆனால் தேவதூதம் தண்டிகள் இறங்க முடியலை. இந்த சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருப்பான், எவ்வளோ சிந்தித்து இருப்பான். லைக் காட் ஜீசஸ் முடிஞ்சு போச்சு, என்ன எனக்கு முடிவு இருக்கா, வாழ்க்கை இருக்கான்னு தான் நினச்சிருப்பான். முடிஞ்சு போச்சு இருக்கான்னு தான் அவன் நினச்சிருக்க முடியும். எல்லோரும் மருத்துவமனையில் கூட ஒருவர் சொன்னார், ஒரு நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ண போகிறாங்க, நான் 3 நாளில் வந்துடுவேன்னாரு. வந்தாரா? வரல. அப்படி எத்தனை பேரும். ஆனால் கிறிஸ்துக்குள் வாழுகிற ஒரு மகன் இருந்தால் அவர் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் கொடுத்த நாட்கள், வருஷங்கள், மாதங்கள் இருக்கு, அவங்க இருப்பாங்க. அதை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தூதன், ஒவ்வொருக்கும் ஒரு தூதனை வச்சுருக்கார். தூதனை கொண்டு அவளுக்கு நன்மை செய்வார். அதான் எண்ணிட்டு ஒரு உன்னால் செய்ய முடியாதான், உங்களால் செய்ய முடியாதான், இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் விண்ணப்பம் பண்ண முடியாது, அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கணும்னா நீ செய்ய வேண்டிய என்னென்னா, நீ பிறந்ததிலிருந்து உள்ள பாவம், ஜென்ம சுவாபம், இதை உன்னை விட்டு அகன்று போகணும், அழிக்கப்படணும். இதை பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து வளம் திரும்பி கிருப்காயனால் உலகத்தை அவர் சப்தை கொண்டு போகும்போது அவர் சொன்னார், எந்த தள்ள மாட்டார், எடுத்துக்கிடுவார், அற்புதம் செய்வார். இதான் ஆண்டவரோட வார்த்தை. காரணம் என்னன்னா, வேத்த நீ பாவம் செய்யாதே, அற்புதத்தை செய்கிறார், என்ன நீ பாவம் செய்யாதுங்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, மறுபடியும் அற்புதம் பெற்றவங்க, அதிசயம் பெற்றவங்க மறுதளிப்பாங்க. ஏதா 1 லிட்டர் பிளட்டில் இருக்கிற ரத்தம், அப்போ சோர்ந்து போய் ஆண்டவரே எனக்கு இறங்கும் இன்னும் கேட்குறோம், அற்புதம் செய்கிறார். 10 லிட்டர் வந்து ஒன்றா மனுஷன் மறுதளிச்சிடுவான், மறுதளிச்சிடுவான். அப்போ அந்த ஏசு என்ன செய்தார், நிறைய கேட்பாருங்க, எனக்கு அவர் அற்புதம் செய்யலைங்க, அது இல்லை, அவர் செய்தார், நீ தான் திருடாய், நீ தான் திருடி, நீ தான் மறுதளிக்கிறா. அவர் சமுத்திர விட்டு வெளியே போயிட்டா, ஏமாந்து போயிட்ட. நீ அவரை கூட அவருடைய நாம அதிசயம், அவருடைய நாம அற்புதம். அவர் என்ன செய்திருக்கார், எந்த வருவனே பொறுத்தாலும் ஒருபோதும் இயேசு பிரபு தள்ள மாட்டார். யாராக இருந்தாலும், குஷ்டரோகி பிரபு தள்ளினாரா, இல்லை சப்பானிய பிரபு தள்ளினாரா, இல்லை பல வருஷங்கள வியாதி உள்ள பிறகு தள்ளலாம், தேவனை பிறகு தள்ளினாரா, கொரோனா பிறகு தள்ளினாரா, பூமியில பிறகு தள்ளினாரா, கொன்னவாயின பிறகு தள்ளினாரா, ஒருவரே அவர் பிறகு தள்ளல. வந்தவெல்லாம் அவர் அன்பிங்கரத்தால் தொட்டு சுகமாக்கி தான் அனுப்பினார். அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. கமான அதிகரவா சங்கரவா அதிகரவசியா, அந்த தேவனை தான் நம்ம சேவிக்கிறோம். அவருக்கு
அபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அந்த இயேசு என்ன ஜீவிக்கிறார்? வானம் அவர் சிங்காசனம், பூமி பாதப்படி. பூமி அவருடையது. அதை அறிந்து உணரணும். சும்மா வாயில் எது வந்தாலும் பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து எனக்கு அதிசயத்தை செய்யும், அதுன்னு சொன்னோம். அதுக்கு ஜென்ம சுபாவத்தை வந்து விட்டு மாற்றணும். கை கொடுத்துக்கிட்டு முத்தம் பண்ணிட்டு திருமணம் ஆடிட்டு இறங்கி பண்ணுவதில் ஒரு அம்மா அப்படி தான் சொல்லிச்சு. அவங்க அந்த திருமண விழாவில் மணமகன மகளையும் வாழ்த்தி ஜெபம் பண்ணுறாங்க. நடந்த சம்பவம். அப்போ அந்த ரிசப்ஷன் வந்தவங்களாம் இந்த அம்மாவுக்கு இப்படி தாளந்து கொடுத்து யார் ஒரு நல்லா பேசுகிறான்னு சொன்னாங்க. அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி போய் சொல்லுது, அவள் உருப்பட மாட்டான், அவன் உருப்பட மாட்டான். இதுதான் வாழ்த்துதல். அதில் ஒன்றை வாழ்த்துது, உன்னை ஆசிர்வதிக்கிறேன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேலை விட உங்கள் அப்பா அம்மா ஜெபம் பண்ணட்டும். யார் உறவினரும் உன்னை தொடக்கூடாது, பாசமாரும் தொடக்கூடாது, எதை தொடக்கூடாது. உனக்கு இயேசுன்னு ஆசிர்வதிக்கணும். அப்பா ஆசிரியர் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்களே ஊழியக்காரங்க, அவங்க கை பரிசுத்தமாக இருக்கா, உண்மையாக இருக்கா, உத்தமாக இருக்கிறா? அவங்க பாவத்துக்காரங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க தலையில் வச்சா அவங்களுடைய பாவம் சாபெல்லாம் வந்துடும். எப்படி அப்படியே உனக்கு அந்த ஊழியக்கார ஜெபம் பண்ணி வெளிப்பாடு கொடுத்தா நீ ஜெபம் பண்ணிக்க. இல்லைன்னா இயேசுன்னு ஆசீர்வதித்தா போதும், உங்கள் அப்பா அம்மா ஆசீர்வதித்தா போதும். இதான் உண்மை. அதுதான் அவர் சொன்னார், என்னிட்டு வருவனே பருவிட்டான். பெற்றோர்களுமே தேவனுக்கு அடுத்தபடியாக உன்னை புறமே தள்ளுவதே மாட்டாங்க. என்னுடைய மகன், என்னுடைய மகள்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களாம் சந்தர்ப்பவாதிகள். நான் என் அனுபவத்தில் அதிகமாக நான் பார்த்துருக்கிறேன். உள்ளே ஆசிரியர் கர்த்தர் அவர் தான் புறமே தள்ளாது. எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் என்னிடத்து வருவனே இந்த புறமே தள்ளுன்னு சொல்லித்தார என்றால் 6:30 அவர் புறம் தள்ளுவாரா? அது எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் புறமே தள்ள மாட்டார். மை காட் ஜீசஸ் மைட் லார்ட். அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அது தள்ள மாட்டார். ஆனால் கவலைப்படாத. அடுத்தது என்னுடைய உறவினை புறமே தள்ளிவிட்டாங்க. ஒரு நாள் ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயா பல வருஷங்களுக்கு முன்னுக்கு உறவினர் வீட்டுக்கு ஒரு உதவிக்காக போனேன். உதவிக்காக வசதியாக இருக்காங்க, ஏதாவது கொஞ்சம் உதவி செய்தா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு போனேன். போன உடனே அவங்க சொன்னாங்களா, இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறியே, இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம் தாங்களாம். ஒன்று அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகி பசியோட திரும்பி வந்துட்டாங்களாம். மனிதரெல்லாம் அப்படி தான் முடிச்சிடலாம். அது ஆண்டவர் எது சொன்ன தெரியுமா? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். மனிதனை உருவாக்குனாக்க மனஸ்தாபப்பட்டான்னு வேதத்தில் இருக்குது. மனிதனுடைய ஜென்ம சுவாபம்லாம் மாறாது. இதை உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன். நீ ஒரே ஒருவர் மீட்பர் உனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து விட்ட அந்த இயேசுக்கு ரத்தத்தை அந்த இயேசுவை மட்டும் இருத்த தட்டிக்க. எந்த விண்ணப்பம் பண்ணாலும் அப்படி கேளு. பகல் இருந்தாலும் கேட்கலாம், யாராவது கேட்கலாம். அவர் இறங்கி வருவார். இறங்கி வந்து உன்னை அரவணைப்பார், ஆசிரிப்பார், தாங்குவார், சோம்பார், ஏந்துவார். ஒருபோதும் உன்னை புறம்பே தாழ மாட்டார். அதுதான் சொன்னார் யோவான் 6:37 புறம்பே தள்ளுவன்னு சொன்னார். இது எல்லாமே புறம்பே தள்ளிடுவாங்க. எனக்கு அப்படி தான் உலகம் நடக்குது. அப்படி இன்று இந்த வார்த்தையை உங்களோட ஆண்டு பேசுகிறார். அவங்க தள்ளிட்டாங்க, இவங்க தள்ளினா கவலைப்படாத, அழாத. ஏசு தள்ளினாரா? இந்த ஏற்ற போய் என்கிட்ட வராத, என்கிட்ட பேசாத, என்கிட்ட ஜெபிக்காத என்று எங்கேயா சொன்னாரா? சொல்லவே இல்லை. அந்த தேவனை பற்றிக்கொள், அவர் ஒன்று ஆசிரிப்பார். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு தமது வெளிக்கர்த்தா ஒரு காட்சியார் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதேன்னு பாடுங்க. நாட்டில் சந்தோஷம் பொங்க போகுது. என்ன சந்தோஷம்? சந்தோஷம் போக போகுது.
உண்மையாக போகுது. இந்தியாவில் சந்தோஷம் பொங்க போகுது. எல்லாரும் சந்தோஷம் பொங்குதை போய் பாருங்கள். சந்தோஷம் பொங்குது. ஒரு விளக்கம் உங்களுக்கு பழித்து வச்சிருக்கிறேன். அது எரிகிறது. யாரும் அவிசுவாசமாக இருக்காதுங்க. சுவாசத்தோடுங்க. கேட்கிற எவரும் தேற்றி கொடுக்குறான், தேடுகிறோம் கண்டுகிறான், தந்து தரக்கூடாது. அவிசுவாசம் இருக்காது. ஒரு கூவ நரியே வீட்டில் இருந்தால் சந்தோஷம் பொங்காது. ஒரு பசுத்த நரி அங்கே இருக்குன்னா சந்தோஷம் பொங்கலும். உலகத்தில் இதுவரை சந்தோஷம் இல்லாமல் இருந்தவங்கள் சந்தோஷத்தை காண போகிறாங்க. சந்தோஷம் கண்டு கொண்டார்கள். எல்லா அவிவிசுவாசிகளும் விசுவாசிகளாக வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். ஒரு அற்புதமாக, பெரிய அற்புதமாக, 3 அற்புதமாக, 4 அற்புதமாக, எல்லாமே அற்புதம் தான். பூட்டிய கதவெல்லாம் இந்த தந்துட்டார். ஒரு அற்புதம் இல்லை, 2 பல அற்புதம். தேன் கொண்ட தேன் பாயுது, குடி. அவர் இயேசு கிறிஸ்துவனுக்கு தேன் கொண்ட தேனை பாய்ச்சி குடிக்க வைக்கிறார். மனிதன் இல்லை, மனுஷன் இல்லை, அவன்லாம் பொறுமை தள்ளிட்டான். அதை கொஞ்சம் மனம் நோக்காத, சஞ்சலப்படாத. இயேசு மீட்பார், அவர் இரட்சகர். அவர் உனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த இரத்தம் உலகம் பாய்ந்திருக்கிறது. அது கிறிஸ்துவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியோட ரத்தம். அது ஒரு நாளும் பொறுமை தள்ளாது. நீ மனிதன் முகத்தை பார்க்காத, மனுஷன் முகத்தை பார்க்காத. அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மனிதன் செய்ய முடியாது, மனுஷன் செய்ய முடியாது. வஞ்சனம் தான் வைப்பாங்க. அந்த வஞ்சனத்துக்கு அடிமையாகாத. ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்திலே ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது. எதை பார்த்துக்கிட்டு எந்தெந்த ஆசீர்வாதம் உனக்கு தேவையோ நான் கொடுப்பேன், பல அற்புதங்களை செய்வேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்போதே தோன்றும் எல்லா நாட்களையும் விட எது வரக்கூடிய நாட்கள் தேசித்த நாட்கள். அடுக்குமாடி கட்டடலாம் உலகத்திலே ஒரு பகுதியில் அசைய போகுது. அதை பார்ப்பீங்க. கட்டில் அறுக்கப்படுகிறது. இறைத்துள்ள சுத்தமிழக பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள். பழி சொல்லுக்கு ஆளாகாத, திக்கர் சொல்லுக்கு ஆளாகாத, பாவத்துக்கு ஆளாகாத, இச்சைக்கு ஆளாகாத, பிரச்சாரத்துக்கு ஆளாகாத, குடிக்கு ஆளாகாத, கத்தருக்கு ஆளாகிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதமெல்லாம் உன்னை தேடி வருகிறது. வாங்கிக்க. 1, 2, 3, 4 நிறைய ஆசீர்வாதம் தேடி வருகிறது. இந்த வருஷம் முடிஞ்ச அடுத்த வருஷத்தில் ஒரு நாள் நன்மையான காரியம்தான். இந்த வருஷமே நன்மையான காரியம். ஏன்னா உலகத்தில் விற்கிறதெல்லாம் போயிட்டேன், என்ன நன்மை தான். ஆசீர்வாதம் வந்தாச்சு, அற்புதம் வந்தாச்சு. வேலைக்கு வரக்கூடியவெல்லாம் பாதுகாத்தாச்சு, ஆசிர்வதிக்கிறான். பூட்டிய கதவெல்லாம் திறந்தாச்சு. யார் குறை சொன்னால் எல்லாம் திரும்பி வந்தாச்சு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் சொன்ன வார்த்தை பாதிக்கும். எண்ணிட்டு வரும் பொறுமை தள்ள மாட்டேன். இயேசு ஒருவராக பொறுமை தள்ளாதவர். எல்லாரும் பொறுமை தள்ளுவார்கள். அந்த இயேசு தான் உங்களோடு பேசுகிறார். சிலுவிலே மறுத்து உண்ட இயேசுகிறத பேசுகிறார். உங்களுக்கு எல்லா நன்மை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு போதுமானவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். ஒரு கூக்குரல் உலகத்திலே கொஞ்ச நாளில் கேட்க போகுது. கொஞ்ச நாள் கூக்குரல் உலகத்தில் கேட்க போகுது. இதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஆவியான சொல்கிறதை காதில் கேட்க கடவார். எல்லா நன்மை பெற்று சந்தோஷமாக இருங்க. ஆண்டவங்களுக்கு எல்லா ஆசையும் தந்து உயர்த்தக்கூடிய உயர்த்துவார், தாழ்த்தக்கூடிய தாழ்த்துவார். அவதூறு இருந்தால் அவதூறு நீக்குவார், கட்டுகளை அறுப்பார், ஆசீர்வதிப்பார். நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு தனித்தனியாக ஆசிரும். இந்த ஊழியத்துக்காக செபிங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு அதிகாலை ஜெபம் யாரும் வந்து ஆஸ்பத்திரி தனிக்கிழமை வாசமும் பார்த்து பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வாதம். ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர், ஓச்சி.
இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். ஜெபத்தேதிகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர், ஊர்ச்சி, சென்னை 53.